திரு நாகராஜ், அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான விமர்சனம் அப்படிங்கிறது கடுமையா இருக்கு. ஆனா பாஜகவிலிருந்து தமிழிசை மாதிரியான மூத்த தலைவர்கள் விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. இது கூட்டணி தர்மமா? ஒரு நாட்டின் நன்மைக்காக திமுக போன்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு உண்மையிலேயே விஜய் அவர்கள் தீய சக்திங்கிற சொல்லாடல விஜய் சமீப காலமா பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த கேள்வியை நான் வச்சேன். அதுக்கு முன்னாடி இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோங்க. அதனால சொல்றேன் நான், தீய சக்தின்னு அவர் சொல்றாருன்னா உண்மைதான, மக்கள் அதுதானே சொல்றாங்க. இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற கூட பேக் செக் பண்ணி அனுப்புற அளவுக்கு போதை கலாச்சாரம் மாறி இருக்கிறது அண்ணன் வன்னியரசுக்கு அது நல்லாவே தெரியும். அவர் பேசாம ஏதோ வலுக்கட்டாயமாக திமுகவுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவருக்கும் தெரியும். அவங்களே கொதிச்சு போய் இருக்கிறாங்க. வேங்க வயல்ல எவ்வளவு பாதிப்படைந்தார்கள் நல்லா தெரியும். இருந்தாலும் கூட இன்னைக்கு இதே டெல்லி கூட்டணியில இருந்தவர் தானே விசிகா. கேளுங்க, 2006 இருந்தாலும் இல்லையான்னு கேளுங்க. சாதிய மதவாத கூட்டணின்னு சொல்றாங்களே, அந்த கூட்டணியில் இருந்தவங்க தானே அவங்க. ஏன் இதே மோடி கூட்டணியில தான் நம்முடைய டெல்லி கூட்டணியில தான் 4 மந்திரிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு மோடி நல்லவர் என்று சொன்ன தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்தாரே, உண்மையா இல்லையா? அது இன்னைக்கு மட்டும் என்ன டெல்லி கூட்டணி ஆயிப்போச்சு திடீர்னு. நான் தான் கேட்கிறேன், ஆனா விசிகாரோட சொல்லட்டும், நம்முடைய விடுதலை சக்திகள் பங்களாதேஷ்ல இந்துக்கள் கொல்லப்பட்டா கவலைப்பட மாட்டாங்க, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இங்க வேங்க வெயில்ல கைது செய்யப்பட்டா அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இங்க தலித் மக்கள் தாக்கப்பட்டால் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மது போதையால் குடும்பமாக கொத்தா செத்தா பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு கிறிஸ்தவர் தாக்கப்பட்டு விட்டார் சொல்லி கவலைப்படுற நீங்க மத சார்பற்ற அரசியல் குறித்து பேசுறீங்க. சரியான சொல்லாடலா சார்? ஆமாங்க, நான் சொல்றேன் இல்ல தமிழ் வெர்சஸ் டெல்லின்னு பேசுறப்ப மகாராஷ்டிரா பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். நீங்க தமிழ் கூட்டணி வெர்சஸ் டெல்லி கூட்டணின்னு சொல்றீங்க. அப்ப மகாராஷ்டிராவை பத்தியோ மத்திய பிரதேச பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க உங்க தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாயங்களை தட்டு கேளுங்களே. உங்க சமுதாயம் நீங்கள் சொல்ற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த கூட்டத்துல இன்னைக்கு கொத்தா கள்ளக்குறிச்சியிலையும் மரக்காணத்திலும் செத்து மடிக்கிறார்களே, அதை பற்றி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்களே, சொல்லுங்களே. அப்பொழுது தமிழ் கூட்டணி உங்களுக்கு இணைக்கிறதா? டெல்லி கூட்டணி மட்டும் கசக்கிறதா? டெல்லி கூட்டணி இருந்தப்ப அது தெரியலையா உங்களுக்கு? நீங்கள் எங்களோடு இருந்தீங்களா இல்லையா? வன்னியரசு அவர்களை கேளுங்க. பாஜக கூட்டணியில இருந்த காலங்களை கடந்து இப்ப மாறி இருக்காங்க சார். இப்ப இவங்களை பத்தின ஒரு கவுண்டர் கொடுத்தா நம்ம அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையா சார்? நாங்க மாறலையே, நாங்கள் வாருங்கள் தானே சொல்றோம். விஜயர்களை கூட சொல்றோம், விஜயர்களே வாருங்கள், திமுக என்ற தீய சக்தியை வென்றெடுப்போம்னு சொல்றோம், பள்ளி குழந்தைகளை காப்போம்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் இல்லைங்க, நான் திரும்ப சொல்றேன், உண்மையிலே விஜயர்களுடைய அரசியல் நியாயமாக இருந்தால், இந்த மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இருந்தால் அவர் பாஜகவை நாடி வர வேண்டும். இப்ப சொல்றேன், அவர் திமுகவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. என் கேள்வி வாங்கிக்கோங்க சார். என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக திரும்ப தாவேகாவை விமர்சிக்கிறது. அப்படி இருக்கும்போது பாஜக அந்த முடிவு எடுக்குது அப்படின்னா அப்போ கூட்டணிக்கான உரிமையும் அதிகாரமுமே பாஜக தான் வச்சிருக்கா? பாருங்க, விமர்சிக்கிறது நாங்களும் விமர்சிக்கிறோம். நாங்க திமுக விமர்சிக்கிறோம், நாங்க சில சமயம் அதிமுக விமர்சிக்கிறோம். விமர்சனம் என்பது அரசியல் சகஜம்ங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, கத்திரிக்காத மாதிரி கிடையாது. தலையில உடம்பு அரிச்சதுன்னா தலையில ஆணின்னு சொல்லுவோம், நல்லா இருந்துச்சுன்னா தலையில கிரீட்டன் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய கட்சி பாஜக இல்ல. உண்மை ஏதோ அதை சொல்றோம். தவறு யார் செய்தாலும் சுட்டி காட்டுவோம். இதே திமுகவை நாங்க பாராட்டி இருக்கிறோம், இதே அண்ணா திமுகவையும் நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோம். தாவேகா சரியாக செய்தால் சரி என்று சொன்னோம். கரூருடைய அந்த சதியடிக்கு அப்புறம் நாங்க தெளிவா சொன்னோம், இது திமுகவின் திட்டமிட்ட சதி என்று நாங்கள் துணை நின்றோம். தாவேகாக்கு அவ்வளவு ஆதரவை நாங்கள் கொடுத்தோம். தவறு செய்தால் தட்டி கேட்போம். இன்றைக்கு நான் சொல்றேன், தாவேகா செய்வது தவறு. நான் முடிக்கிறேன், லெட் மீ கம்ப்ளீட். விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தால் அவர் பாஜகவோடு இணைய வேண்டும். தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவர் பாஜக கூட்டணி விரோதமாகாதா சார்? இது எப்படி கூட்டணி விரோதமாகும்? ஒரு நாட்டு மக்களை காப்பாற்றுறது எப்படி? எது கூட்டணி? நீங்க கூட்டணி எதற்காக? இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக. அதிமுக தான் சொல்றாங்க. எங்க கூட்டணி இருக்க அதிமுக ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாரும் வாங்க, சில கட்சிகள் வர வேண்டும் என்று என்னைக்கும் வரவேற்பு தான் கொடுத்தாங்க. நீங்க பேசுற பேச்சுக்கள் தான் வெறுப்பை உண்டாக்குது. அதான் சொல்றேன், உங்க நோக்கம் தவறாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால், நல்ல ஆட்சியை நீங்கள் விரும்பினால் பாருங்க, இன்னைக்கு 30 மாநிலங்கள் காயத்ரி 30 மாநிலங்கள்ல யூனியன் டெரிட்டரி உட்பட
21 மாநிலங்கள்ல பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வெறும் 7 மாநிலங்கள் தான் இண்டி கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மக்களுக்கு துரோகம் செய்வோமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்வோமா? லட்ச லட்சமாக கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு. பல திட்டங்கள், எத்தனை ரயில்கள், எத்தனை கிலோமீட்டர், 40,000 ரயில் கிலோமீட்டர் நாங்க இந்த 2 10 ஆண்டு காலம் அதிகரிச்சிருக்கிறோம். எத்தனை மாற்றங்கள், உலக பொருளாதாரத்தை 12 சார். வன்னியரசு கிட்ட அந்த பதில கேட்கலாம் சார். அவங்க தான் 21 மாநிலங்கள்ல ஆட்சி பண்றாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல வந்து பாஜக அப்படிங்கிறது ஒரு பயங்கரவாத கட்சி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா சார், அது தவறான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க வந்து நான் சொல்றேன் விமர்சிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா வார்த்தை கவனமா இருக்கணும் சார். தீய சக்தின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்குது போல, நாங்க பயங்கரவாத கட்சின்னு சொல்றது ஒண்ணுதான். ஏன் மிஸ்டர் நாகராஜ் கொஞ்சம் அமைதியா இருங்க. மிஸ்டர் நாகராஜ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசும்போது நான் வாய் மூடி இருந்தேன். பயங்கரவாதம் இல்ல, தீவிரவாத கட்சி, தேச விரோத கட்சியும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இல்லங்க, தீய சக்தின்னு சொல்லும் போது நான் அதுக்கான காரணங்களை நான் சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்? மிஸ்டர் நாகராஜ் சார், நாம விவாதத்துக்கு வந்துருவோம் சார். அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க. சரி இருங்க சார். வார்த்தைகள் சரியா பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துறீங்களா? அது காரணத்தை சொல்லுங்க. நான் பயங்கரவாத கட்சி நான் சொல்றதுக்கு நான் காரணம் சொல்றேன். பயங்கரவாத கட்சி நான் சொல்றதுக்கு நான் சொல்றேன். நீங்க கரெக்ட்டா அவர் அமைதியா இருந்தார் சார். நான் அதை என்ஷூர் பண்ணிட்டேன் ப்ளீஸ். இப்ப கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம பேசுறோம், வெறும் மற்ற அரசியல் கட்சி போல அல்ல. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு கட்சி பாஜக. மகாத்மா காந்தியை படுகொலை செய்த இயக்கம் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதான் பாஜக. இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பெயரில் 100 நாள் வேலை திட்டத்தை அந்த பேரை மாத்திட்டு இன்னைக்கு வந்து அவர் ஜி ராம்ஜிங்கிற பேர்ல வந்து அவங்க கொண்டு வர்றாங்க, அந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப இது என்ன மாதிரியான செயல்பாடு? இந்துஸ்தான் அப்படிங்கிறது வந்து பயங்கரவாத செயல் இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது மதச்சார்பின்மை. ஆனா அவங்க சொல்றது மதச்சார்பு. இப்ப அவர் பேசும்போது கூட சொல்றாரு உங்க சமுதாயம் சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அரசியல் கட்சி, ஜாதி இல்ல. அப்ப ஜாதி துவேஷத்தை, ஜாதி வெறுப்பை பேசுவது அப்படிங்கிறது அதுவே ஒரு பயங்கரவாத செயல். எந்த அடிப்படையில் பேச முடியும்? நாகராஜ் வாய் முடிச்சு அமைதியா இருங்க. நாகராஜ் நான் பேசி முடிக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நான் சொல்லல, நான் கோட் பண்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அததான் சொல்றேன். இந்துக்களுக்கான கட்சிங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படி புரிஞ்சுக்கலாமா? வன்னியரசு சார், என்னோட கேள்வியை வாங்கிக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையான திருமாவளவன் சொல்லுவாரு. ஆனா உங்க கூட்டணி கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து அதிமுக தலைமையிலான அந்த பாஜக அணியை வந்து டெல்லி அணின்னு குறிப்பிடுறாரு. அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இல்ல, நான் திரும்ப சொல்றேன், அது கோட்பாட்டு அடிப்படையில் சொல்றதுதான் சொல்றோம். நீங்க வந்து அந்த சித்தாந்தத்தை, பாஜகவினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அணி, அதை ஏற்காதவர்கள் ஒரு அணி, அவ்வளவுதாங்க. அப்ப இவங்களுக்கு சித்தாந்தம் என்னன்னு சொல்லுங்க. அவங்க பேசுறது மத வெறுப்பு தான், மத அரசியல் தான், மதவாதம் தான். நீங்க சாதி வெறுப்பு தான், சாதி அரசியல் தான் பேசுறாங்க. எந்த இடத்துல வந்து ஒற்றுமையை பத்தி பேசுறாங்க, எந்த இடத்துல இணக்கத்தை பத்தி பேசுறாங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. வாய் மூடி அமைதியா இருங்க சார். ஒரு நிமிஷம் சார். அவருக்கு வாய் மூடுங்க. கொஞ்சம் வாய் மூடுங்க. நாகரிகமாக பேசுவோம் சார். வாயை மூடுங்கன்னு சொல்ற வார்த்தை அல்ல. முதல்ல வாயை மூடுன்னு சொல்ற சரியா வார்த்தை இல்ல. வாயை மூடுங்கன்னா எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன். தெரிஞ்சு நாகராஜ் இப்படி பேச கூடாது, சரியா பேசணும். நாகராஜ் இங்க பாருங்க. நாகராஜ் சார், இது வன்னியரசுக்கான பாயிண்ட். உங்க டைம் உங்க டைம்ல பேசலாம். உங்க சாதி திமிரல வேற எங்கயாவது வச்சுக்கோங்க. சார் வேண்டாம் பேச கூடாது. நாகராஜ் உங்க சாதி திமிர வேற எங்கயாவது வச்சுக்கோங்க. ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. மத வெறுப்பு, மதவாத அரசியல் முன்னேறி ரொம்ப தப்பு பேசிட்டு சார். கருத்துக்குள்ள வருவோம். என்கிட்ட பேசுங்க சாதி திமிர சார். என்கிட்ட பேசுங்க. உங்க சமுதாயம் சொல்றீங்க, எப்படிங்க சொல்லுவீங்க சார்? இப்படி எல்லாம் பேச கூடாது. நீங்க அத நீங்க அதாவது பேசுறது தான் நான் கோட் பண்றேன். அவர் சொன்னாரு சார், அவரோட வாய்ப்புல அவர் பேசுறார் சார். நம்ம பேசலாம் சார் ப்ளீஸ். இதெல்லாம் இங்க வரங்க. இந்த மிரட்டலுக்குலாம் நாங்க அஞ்சு ஆளு இல்லங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்க அமைதியா இருப்போம் சார். தனிப்பட்ட முறையில வேணா சார், கருத்துக்குள்ள வரும். கருத்து தான் பேசலாம்னு கேக்குறேன் நானே. உங்க சமுதாயத்துக்கு தனிப்பட்டது இல்லையா? எப்படிங்க நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு. சொல்லியாச்சு, இது அவருக்கான நேரம் சார். நமக்கு நேரம் இல்ல சார், விவாதிக்கணும் சார். காயத்ரி சரியா தவறு செஞ்சா நீங்க சுட்டி காட்டணும், யாராக இருந்தாலும். சார் நான் சுட்டி காட்டிட்டு தான் சார் இருக்கேன். நான் என்ஷூர் பண்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தபோது நான் தான் அதை என்ஷூர் பண்ணேன். நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். உங்களோட பாயிண்ட். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி வேங்கவேலை பத்தி பேசுறாங்க. வேங்கவேல் சம்பவம்ங்கிறது ஒரு மனுதர்ம கோட்பாட்டுக்கு பின்னணி இருக்கு.
அது வெறும் விடுதலை சிறுத்தைகள் சம்மந்தப்பட்டது இல்லை. அது வந்து இந்தியாவுக்கே தலைக்குனிவு. ஒரு சமுதாயம் வந்து நீங்கள் வந்து மனத்தை திணிக்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கான பாதிப்பு? அது வந்து சமூக நீதிக்கு எதிரானது. நீங்கள் அதுக்கு எதிராக பாஜக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கான்னு சொல்லுங்களேன். வேங்க வேலையை பற்றி பேசுங்க. என்ன பண்ணீங்க கேட்குறேன் நான். கொஞ்சம் ஏங்க அதுதான் வாய மூடுங்கன்னு சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஏங்க நான் பேசுறதுக்கு பதில் ஏன் பதட்டமாறீங்க? ஏன் பதட்டமாறீங்க? நாகராஜ் ஹலோ மிஸ்டர் நாகராஜ், நான் பேசி முடிக்கிறேன். நாகராஜ் கூட்டணி கட்சியில் நீங்க இருக்கிற நீங்க மிஸ்டர் நாகராஜ், உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லைங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி பாஜக. இருங்க நான் கேட்ட அதை இருங்க. பாஜக இது குறித்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்களா? இது குறித்து அறிக்கை கொடுத்திருக்காங்களா? கண்டனம் தெரிவித்திருக்காங்களா? அந்த சாதியவாதிகளை பாதுகாத்த கட்சி பாஜக. அந்த சாதியவாதிகள் ஊக்கப்படுத்துகின்ற கட்சி பாஜக. இது வந்து இந்தியா முழுக்க அவர்கள் வந்து இதான் செய்யறாங்க. சாதி ரீதியாக வந்து அணி திரட்டுவது, மத ரீதியாக அணி திரட்டுவது, ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வந்து இந்தியா முழுக்க இந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள். முஸ்லீம் வெறுப்பு அரசியல், தலித் வெறுப்பு அரசியல். ஹத்ராஸ்ல என்ன பண்ணாங்க? ஹத்ராஸில் வந்து தலித்துகள் வந்து அவ்வளோ மோசமாக வந்து பாதிக்கப்பட்டாங்க. என்ன பண்ணாங்க இவங்க? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன பண்ணார்? அவர் அதை கண்டும் காணாமல் போனார். இது எல்லாமே அவருடைய அரசியல், உள்வாங்கி கொண்ட அரசியல். அப்போ இந்த அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். இவர்கள் முன்னெடுப்பது சமூக நீதி அரசியலுக்கு எதிரானது. இவர்கள் முன்னெடுப்பது சமத்துவ அரசியலுக்கு எதிரானது. இவர்கள் முன்னெடுப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த மதச்சார்பின்மை அரசியலுக்கு எதிரானது. அப்போ இந்த அரசியலை மக்களிடம் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறது ஏற்கனவே பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியலை உள்வாங்கி கொண்டது, தந்தை பெரியார் அரசியலை உள்வாங்கி கொண்டது, முத்தமிழறிஞர் கலைஞர் அரசியலை உள்வாங்கி கொண்டது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலை உள்வாங்கி கொண்டது. அப்போ இந்த மதச்சார்பற்ற ஒரு அரசியலை தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதும் முன்னெடுப்பார்கள். அப்போ அந்த முன்னெடுப்பிலிருந்து தான் நம்ம இதை வந்து எடுக்கிறோம். அதனால பாஜகவை வந்து நம்ம வந்து பயங்கரவாத கட்சின்னு சொல்கிறோம்னா ஒரு வார்த்தை சொல்லாடலுக்காக சொல்லலை. அவங்க முன்னெடுக்கிற கோட்பாடு கோட்சேவினுடைய கோட்பாடு. ஏன்னா நாடாளுமன்றத்திலே வந்து பிரக்யா சிங் தாக்கூர் வந்து வெளிப்படையாக அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக பேசினாங்க. எனக்கு தேச தந்தை அல்லது தேச பக்தர் வந்து கோட்சே தான் சொன்னார். அந்த கோட்சேவை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். அந்த கொலை வழக்கில் இருந்த சாவர்கருக்கு சிலை வைக்கிறார்கள். விடுதலை செஞ்சாங்கிறது வேற. ஆனால் அந்த கோட்பாடு என்பது பயங்கரவாத கோட்பாடு. அதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம். தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பயங்கரவாத கட்சியிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. வாங்கிக்கிறேன். இது இடைவேளை